என் தம்பி சாவர வயசு கிடையாது தெரியுமா? அவங்க வீட்டு அந்த வயசு ஆகணும், என்ன ஒருத்தங்க ஆகணும். 4 நாளைக்கு 5 நாளைக்கு குடிக்காத இருந்தா கூட அந்த பொண்ணே வாங்கிட்டு வந்து அதையே ஊத்தி கட்டிங்க தண்ணி ஊத்தி கலந்தெல்லாம் கொடுக்குமா. போதை தெரிஞ்சு குடுப்பாடு போய் என் புள்ள கையில கையோட 2 பேரையும் பிடிச்சிட்டான். அவன் ஆச்சுக்கு வெளியே வரக்கூடாது, அவளை தூக்கு தண்டனை மாட்டணும். எங்களுக்கு இருந்தது ஒரு தம்பி, எங்களுக்கு 4 பேர் 5 பேர் கிடையாது. நாங்க எப்படி தரமா நீங்க பாத்துறாளா? எங்க சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. விழுப்புரம் புறவழிச்சாலை அருகே உள்ள இந்திரா நகர் பகுதி. காவல்துறையினரும் தடயவியல் நிபுணர்களும் முகாமிட்டிருந்தனர். சற்று நேரத்திற்கு முன்புதான் போலீசார் அந்த இடத்தில் இருந்து மணிகண்டன் என்ற வாலிபரை இறந்த நிலையில் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்தனர். வாட்டர் பாட்டில், மீதமிருந்த உணவு, இன்னும் என்னவெல்லாம் கிடந்ததோ அதையெல்லாம் கைப்பற்றி கொண்டார்கள். முன்னதாக மணிகண்டன் அதிகமாக மது அருந்தி இறந்து விட்டதாக காவல்துறையினரிடம் அவரது மனைவி தமிழரசி புகார் அளித்திருந்தார். ஆனால் புகார் கொடுத்துவிட்டு தமிழரசி வீட்டிற்கு கூட சென்றிருக்கவில்லை. பின்னாடியே சென்று அவரை கோழி அமுக்குவது போல அமுக்கிவிட்டார்கள் காவல்துறையினர். எங்க கிட்டேயே நாடகமா என போலீசார் தமிழரசியை கண்டு மிரண்டு போயிருக்கிறார்கள். வெளியே வரக்கூடாது, ஆனா அவன் வந்தானா நாங்க தம்பிட்டு புள்ளியா சாவடிச்சிருவான். நீங்க தான் ஏதோ ஒரு வழி பண்ணணும். ஆனா நாங்க இன்னைக்கு 10 நாளா சாப்பிடாத நாங்க எப்படி தெரியுமா கஷ்டப்பட்டு கிடக்குறோம். எங்களுக்கு இருந்தது ஒரு தம்பி, எங்களுக்கு 4 பேர் 5 பேர் கிடையாது. நாங்க எப்படி தெரியுமா நீங்க 10 நாளா. விழுப்புரம் மாவட்டம் வி சித்தாமூரை சேர்ந்தவர் மணிகண்டன். சிறு வயதிலிருந்தே கட்டிட வேலை செய்து வந்தார். 7 வருடங்களுக்கு முன்பு தனது 25வது வயதில் தாய் மாமன் மகளான தமிழரசியை கைப்பிடித்தார் மணிகண்டன். ஆனால் வாலிபர் மணிகண்டனை விட 52 வயது சங்கரைத்தான் தமிழரசிக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. தமிழரசிக்கும் மணிகண்டனுக்கும் திருமணமாகும் போது தமிழரசிக்கு 18 வயதுதான். மணிகண்டன் தமிழரசி ஜோடியின் திருமண புகைப்படங்களை பார்க்கும்போது ஒரு படம் விடாமல் எல்லா படத்திலும் தமிழரசி முறைத்து கொண்டிருப்பதை கண்டோம். இப்படி ஒரு சூழலில் 6 வருடங்களுக்கு முன்பு மணிகண்டன் தமிழரசியை அழைத்து கொண்டு செங்கல்பட்டு பகுதிக்கு கட்டிட வேலைக்காக இடம்பெயர்ந்தார். அங்குதான் தமிழரசி முதல் முறையாக சங்கரை சந்தித்தார். அநேகமாக சங்கரை மணந்திருந்தால் மகிழ்ச்சி பொங்க தமிழரசி காட்சி கொடுத்திருப்பார் என தோன்றுகிறது. 7 வருஷம் அவனுக்கு கல்யாணம் ஆகி இந்த 7 வருஷத்துக்கு 3 வருஷமா தான் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பா புருஷன் கொண்டாட்டியாட. இதுக்கு இருந்தாண்ட அந்த 4 வருஷமா அவள் வந்து மெட்ராஸுக்கு அவன் வந்து தூக்கிட்டு போன உடனே சரி நம்ம கஷ்டப்பட்டு ₹1 கொண்டாந்து நம்ம அம்மா அப்பா கார்ந்து பண்ணலாம், நம்ம பொண்டாட்டியாட நம்ம குடும்பத்தோட நம்ம 4 பேருக்கு எதிராக குடும்பம் பண்ணலான்னு இருந்து அவன் வேலை செஞ்சது கொத்தனார் வேலைக்காக அந்த இடம் போனான். போயிருந்ததுனால இவன் இப்படிலாம் ஒரு சதி செய்வான்னு என் தம்பிக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாத போச்சு. கட்டிட மேஸ்திரியான சங்கர் மணிகண்டனுக்கு தினமும் எளிதான வேலை இருப்பது போல பார்த்து கொண்டார். ஆனால் சங்கர் கொடுத்த அந்த சலுகை மணிகண்டனை சந்தேகப்பட வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழரசி சூழலை மறந்து சங்கரை பற்றி வீட்டில் அதிகம் பேசத் தொடங்கினார். 52 வயதான சங்கர் செங்கல்பட்டு அருகே உள்ள திருக்காச்சூரை சேர்ந்தவர். அவருக்கும் திருமணமாகி மனைவி, குழந்தைகள் இருக்கிறார்கள். தமிழரசி போல ஒரு இளம்பெண் 52 வயது ஆணை விரும்பினால் அவருக்கு தலைகால் எப்படி புரியும்? சந்தோஷத்தில் மனைவி குழந்தைகளை மறந்து கூத்தாடி இருக்கிறார் சங்கர். மனசுக்குள்ளேயே வச்சுன்னு எந்த அதுக்கப்புறம் எங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். சரி நம்ம தம்பிரை சரக்கு அடிக்கிறானே நம்ம எப்படி போய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது அவளை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்காத, நாங்கள் என் தம்பி குடிக்கிறதுனால கேட்காத இருந்தோம். பார்த்தா இந்த பொண்ணு பண்ண ஒரு சித்திரவாதிக்காக தான் என் தம்பி இந்த சரக்கு கூட குடிச்சிருப்பான் பாக்குது. 4 நாளைக்கு 5 நாளைக்கு குடிக்காத இருந்தா கூட அந்த பொண்ணே வாங்கிட்டு வந்து அதையே ஊத்தி கட்டிங்க தண்ணி ஊத்தி கலந்தெல்லாம் கொடுக்குமா. அந்த அக்கமக்கம் இருக்கிறவங்க கேட்டாலும் அவங்கள அதர பதற பேசுவா பாக்குது. இது தெருவா இது, இது பொம்பளைங்களா இது, இது தெருவா இது அப்படின்னு அவங்களெல்லாம் பேச ஆரம்பிப்பா பாக்குது. புள்ள என்ன தெரியுமா சொல்லிச்சு, ஆடி மாதம் முன்னாடியே சொல்லிட்டான், எம்மா இது போல நான் கையோட காலோட என்னை ஃபுல்லாக வாங்கி பாட்டில் வாங்கி போட்டு படுக்க வச்சுட்டேன். படுக்க வச்சு இது போல் என்னை வந்து கையில் போதை தெரிஞ்சு பிற்பாடு போய் என் புள்ள கையில் கையோட 2 பேரையும் பிடிச்சிட்டான். பிடிச்சி எங்ககிட்ட வந்து சொல்லிச்சு, இது வெளியே சொல்லாதம்மா, வெளியே சொல்லாத, யாருக்கிட்டையுமே சொல்லாதம்மான்னு சொல்லிட்டான். நான் யாருக்கிட்டையும் சொல்லலை, சொல்லாத இருக்குவேன் இப்பெல்லாம் அல்லாச்சு வேதனையெல்லாம் அனுப்பி வைக்கிறான். சங்கருக்கும் தமிழரசிக்கும் உடல் ரீதியான உறவு, மன ரீதியான நெருக்கம் இருப்பதை கண்ட மணிகண்டன் செங்கல்பட்டை காலி செய்துவிட்டு சொந்த ஊருக்கே திரும்பினார். இனி சென்னைக்கு போவதில்லை என்றும் ஊரில் கிடைக்கும் வேலையை செய்து பிழைத்துக் கொள்வேன் என்றும் குடும்பத்தாரிடம் கூறிவிட்டார். இதனால் தமிழரசிக்கும் அதிர்ச்சி, சங்கருக்கும் அதிர்ச்சி. இருவரும் நேரில் சந்தித்து உரையாட முடியாமல் தொலைபேசியில் மட்டுமே பேசி வந்திருக்கின்றனர். சென்னைக்கு எப்போது வருவாய் என சங்கர் கெஞ்சும் போதெல்லாம் தமிழரசிக்கு இதயம் உடைந்து போய்விடுமாம்.
அந்த தவிப்பின் வலியை கணவரிடமும் காட்டுவார், தனது அத்தையிடமும் காட்டுவார். அதாவது மணிகண்டனின் அம்மாவை செருப்பாலும் துடைப்பத்தாலும் அடித்திருக்கிறார் தமிழரசி. என்னை வந்து என்னென்ன சித்திரவதை செய்தா தெரியுமா? தொடர்பத்தில் அடித்தா, அவரமணலை வெட்டின, குடோலில் வெட்டின, இது வரைக்கும் என் மக்கள்கிட்ட போய் நான் சொல்லலை. சொல்லாத அளவுக்கு நான் மஞ்சள் வச்சுக்கணும். ஆடி மாதம் சென்னையிலேருந்து வந்து சாமி கும்பிட்டான். சாமி கும்பிட்டு 6ஆம் தேதி கும்பிட்டான். 7ஆம் தேதி என்கிட்ட வந்தது. அந்த 7ஆம் தேதியை என்கிட்ட வந்தாங்க. அவ்வளோ கொடுமை, அவ்வளோ சித்திரம். அந்த 6ஆம் தேதி நைட்டே என் பருப்பு ரவோண்டு அடி வாங்கலை அவகிட்ட. அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அவள் எல்லாருமே தொடப்பெல்லாம் அடித்தாங்க. மானப்பங்கம் போகிற அளவுக்கு கூட்டின்னு போயிட்டு 3 மாதம் வச்சுருந்தேன். 8ஆம் மாதம் தான் நான் இட்டுன்னு வந்து 2 பிள்ளைங்களா ஆயிடுச்சு. நம்ம தம்பி ஒருத்தவன், ஒரு குடும்பம் கிடக்கூடாது, 4 பேர்த்த வச்சு நம்ம கூட்டின்னு வந்து விடும், 4 பேருக்கு எதிரே குடும்பம் பண்ணணும் என் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 10 பேரை வச்சு நாங்கள் இட்டுன்னு வந்து விட்டோம். சங்கருக்கும் தமிழரசிக்கும் இருக்கும் தொடர்பு பற்றி மணிகண்டன் தனது அம்மாவிடம் விவாதித்திருக்கிறார், அக்காள்களிடமும் கூறியிருக்கிறார். ஆனால் தமிழரசி அதனை லாபகமாக சமாளித்திருக்கிறார். கார்த்தி மாதம் 30 என் தம்பி பண்ணாத சித்திரம் அதை பண்ணிக்கிறான். செம்ம அடி, தொடப்பத்தால அதால இதால எது கிடைக்குதோ செருப்பாலெல்லாம் அடிச்சுக்கிறான். அவள் கல்லாமட்டாங்கிட்ட பேசுறதுக்காக என் தம்பிக்கு சாப்பாடு போடாத அடிச்சுக்கின்னு உதச்சிக்கின்னு பேசுறத இதுல அணுவாடுவா. என் தம்பி வீட்டில் இல்லாத அளவுக்கு அக்கம் மக்கள்லாம் போய் நின்று அப்படியே அழுகிறான். அக்கா கிட்ட சொன்னா என்ன வரப்போகுது, நம்ம அம்மா அப்பாட்ட சொன்னா காது கேட்காதுங்கிட்ட என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அவன் யாருக்கிட்டையுமே போன மூலியமா பேசுறதுக்குள்ள நாங்கள் இட்டுன்னு போயிட்டு வச்சிருந்தோம். அவங்கள ஒன்று சேர்த்து விட்டுட்டு நாங்கள் இட்டுன்னு போயிட்டு வச்சிருந்தோங்க. மணிகண்டனின் அக்காள்களிடம் நானும் உங்க பெண் போலதானே, என்னை எப்படி சந்தேகப்படுவீர்கள் என கேட்டிருக்கிறார் தமிழரசி. இதனை அவர்களும் நம்பி இருக்கிறார்கள். அதே நேரம் உங்களுக்கும் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களும் என்னை போலத்தானா என மிரட்டியும் பணிய வைத்திருக்கிறார். அவங்களோட மூத்த அரவை வச்சுன்னு இருந்தா பழகுது, எங்களுக்கு தெரியாது. சாமி கும்பிட்றன்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்டு வந்து 4 மட்டமாக இவங்க கொள்றதுக்கு திட்டம் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு என் தம்பி எங்ககிட்ட சொல்லவே இல்லை இது போல தகவல்னு. கடிச்சில் அவன் ஆளை வச்சு விஷம் வச்சு சாவடிச்சுட்டா. அவன் வெளியே வரக்கூடாது. நானும் என் பிள்ளைங்களும் பேர் எழுதி வச்சுட்டு சொல்லிட்டு எங்ககிட்ட பிளாக்மெண்ட் பண்ணிட்டேன். ஆம்பளையாட்டி எங்கிட்ட சொல்லிட்டான். நாங்கள் வந்து நம்பிட்டோம். உன் பொண்ணாட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிட்டாங்களா, நாங்கள் நம்பிட்டோம். இப்போ வந்து எங்கள் தம்பியை கொண்டுட்டா, அவன் விஷம் வச்சு சாவடிச்சுட்டா. அவளை வந்து வெளியே வரக்கூடாதுன்னு நாங்கள் நீங்கள் 10 நாள் எப்படி ஆயிடுறோம். எங்களாட்ட அவங்களும் இப்போ வெளியே வரக்கூடாது. அவங்களும் 3 பொண்ணு வச்சிருக்காங்க, ஒரு பையன் வச்சிருக்காங்க. எங்களுக்கு எதிராக போகக்கூடாது. இன்னைக்கு எங்க நாங்கள் தம்பி இல்லாத நாங்கள் எப்படி தெரியுமா 10 நாள் சாப்பிடாத பட்டினியா பைசா கிடக்குறோம். அவள் பொண்ணு வச்சுக்கிறாள்ல, அவள் எப்படி இருப்பா, எப்படி போவா, அவளாம் அவளை அனுப்ப வைக்க மாட்டாளா என்ன மாரி அப்படின்னு எங்களையும் மானத்திஷ்டமா என் தம்பிக்கிட்ட குத்தி பேச பார்க்குது. எங்கள் 3 பேர்த்தையுமே நாங்கள் எவ்வளோ சித்திரவதை அனுப்ப என் தம்பி எவ்வளோ கொடுமுடி அனுப்ப வச்சோனோ, எவ்வளோ அழுகின்னு கதறிக்கின்னு அவன் அந்த 4 வருஷமா இருந்தானோ, அதே மாரி அவளை வந்து அவள் ஆட்சிக்கு வெளியே வரக்கூடாது, அவளை தூக்கு தண்டனை மாட்டணும். தமிழரசியின் பெற்றோரும் இதே ஊரில் தான் வசிக்கிறார்கள். அதனால் தமிழரசியை கட்டுப்படுத்த முடியாமல் மணிகண்டன் திணறி இருக்கிறார். ஆனால் இப்படியே சென்றால் என்ன ஆவது என சென்னையில் இருந்து 52 வயது சங்கர் நெருக்கடி கொடுக்கவும் இதற்கு ஒரு முடிவு கட்ட தமிழரசி தீர்மானித்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். இதையடுத்துதான் மணிகண்டனை போட்டுத் தள்ளும் திட்டம் தயாராகி இருக்கிறது. யாரும் மாட்டிக்கொள்ளாமல் கொள்வது எப்படி என சமூக வலைதளங்களில் நிறைய வீடியோக்களை பார்த்து பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். எப்படி காயம் அல்லாத எப்படி கொலை செய்யலாம் அப்படின்ற போல சங்கர்கிட்ட இவ போன் பண்ணி 3-4 மாசமா பேசிட்டுக்கிறான். பேசின்னு இருந்து அவங்க சென்னையிலேருந்து 2 பேர் அந்த மருந்து கொடுத்தவங்களும் இவங்களும் வச்சுன்னு இருந்தவங்களும் 2 பேர் சென்னையிலேருந்து விழுப்புரத்துக்கு வந்துக்கிறாங்க. சயனைடு கொடுத்து கொலை செய்தால் யாராலும் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது என சங்கர் சொல்லவும் அதனை தமிழரசி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சயனைடை எப்படி வாங்குவது என்ற கேள்விக்கு எனக்கு தெரிந்த சீனிவாசன் என்பவர் நகைக்கடையில் வேலை செய்தவர், அவரால் சயனைடு வாங்க முடியும் என கூறி சீனிவாசனை இந்த திட்டத்தில் சேர்த்திருக்கிறார் சங்கர். விழுப்புரத்தில் சித்தால் வேலை இருக்கிறது, முன்பணமும் கிடைக்கும் என தூண்டில் விரித்தால் மணிகண்டன் விழுப்புரம் வந்து விடுவார் என தமிழரசி சொல்ல மணிகண்டனை விழுப்புரத்திற்கு வரவழைப்பதற்காக ஸ்வேதா என்ற பெண்ணை ஏற்பாடு செய்திருக்கிறார் சங்கர். சம்பவத்தன்று சங்கர், சீனிவாசன், ஸ்வேதாவின் கணவர் கார்த்திக் ராஜா ஆகியோர் திட்டமிட்டபடி ஸ்வேதா மூலம் மணிகண்டனுக்கு போன் செய்து வர வைத்திருக்கின்றனர். பின்னர் மது அருந்தலாம் என மணிகண்டனை ஒதுக்குப்புறமாக கூட்டிச் சென்று சயனைடு கலந்த மதுவை அவருக்கு கொடுத்திருக்கின்றனர். அவர்களின் திட்டம் எதுவும் தெரியாமல் மதுவை குடித்த மணிகண்டன் அடுத்த நொடியே செத்து விழுந்திருக்கிறார். எங்க தம்பியை கொண்டுட்டு ஆள் வச்சு எங்களுக்கு தான் போன் பண்ணாலே. நாங்கள் மெட்ராஸ்ல இருந்தோம், குடிச்சிட்டு கிடக்குறான், அவங்களுக்கு வந்து இட்டுன்னு வரணும் எங்களுக்கு போன் வந்துச்சு. எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போன் வந்துச்சு. 2வது வந்து அவங்க அத்தையோ இந்த பொண்ணும் என் பையனை வந்து கூட இட்டுன்னு போயிட்டாங்க வரமாட்ட சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன் வந்துருச்சு. இவன் அண்டை இது போல வாங்கினமா அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியே ஒரு 5 நிமிஷம் போன் பண்ணி போன் அவங்க கூட போன போன் எடுக்கலையா,
ஃபோன் மறுபடியும் பண்ண பார்த்து இன்னும் ஒருத்தங்க ஃபோன் பண்ணி மணி செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க, இறந்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஒரே முட்டா செத்துட்டுன்னு சொல்லாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு சொல்லி செத்துட்டு அப்புறம் இவங்க டாட்டா எடுத்துன்னு போய் இவங்க தெரியாமல் எடுத்துன்னு வந்துடலான்னு பார்த்தாங்க பழுது. அங்கேருந்து மகராசம் போலீஸ் ஃபோன் பண்ணி என் தம்பி வந்து விசாரிச்சு அப்புறம் தான் எங்களுக்கு வெளியே வந்ததுப்பா. இன்னைக்கு எங்ககிட்ட உண்மையாக சொல்லிட்டான், உன் பொண்டாட்டி இல்லையான்னு சொல்லிட்டு இதே சொல்லி சொல்லி யாருன்னு சுத்தமாக ஏமாத்திட்டாங்க. யாருடைய அந்த போட்டா பார்த்தோன்னே எப்படி தெரியுமா நாங்க எங்களை நீ பொண்ணு வச்சுக்கிறதில்ல இப்படியே சொல்லிட்டான். நாங்கள் நம்பிட்டோம், இப்படி சொல்கிறாளே சரி நம்மளும் பொண்ணு வச்சுக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பிட்டோம். கடைசியில் எங்களை சாவடிச்சுட்டேன், என் தம்பி சாவற வயசு கிடையாது தெரியுமா. அவன் கொத்தனார் வேலை தான் செஞ்சு அவன் ஆடு போல வேலை செய்வான் தெரியுமா. எங்களுக்கு சாவடிச்சுட்டா அவங்க வீட்டு எங்க சாவணும், என்ன வந்து சாவணும். நாங்கள் எப்படி தெரியுமா நீங்கள் 10 நாளா. அதாவது மணிகண்டன் அதிகமாக மது அருந்து செத்து விட்டார் என நம்ப வைக்க தமிழரசி சங்கருடன் இணைந்து நாடகம் போட்டிருக்கிறார். ஆனால் சங்கரின் உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் சயனைடு விஷத்தால் இறந்திருக்கிறார் என அறிக்கை அளிக்கவும் தமிழரசியின் குட்டு உடைந்திருக்கிறது.